வணக்கம். இன்னைக்கு இனிய ஒரு பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் நமக்கு எப்படி அறிகுறிகளை காட்டுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் நேராக நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். பிரபஞ்சம் என்பது நம்மக்கிட்ட ஒவ்வொரு அறிகுறியாக நம்மக்கிட்ட காட்டும். நம்ம மனசில் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பிரபஞ்சத்துக்கு நாம் பதிவுகளாக பதிய வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு திட்டமிட்டு ஒரு காரியத்தையோ அல்லது ஒரு செயலையோ நமக்கு செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட முதல்ல நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை நான் எப்படி செஞ்சால் அது எனக்கு சரியாகும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி மட்டும்தான் கேட்கணும். கேள்வி கேட்கும்போது கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கான பதில்களை அங்கே கேள்விகளை ஒரு அதிர்வலைகளாக பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பதிலை அது சில அறிகுறிகள் மூலம் அது காட்டும். அந்த அறிகுறிகளை நீங்கள் கரெக்டாக பின்பற்றி நடந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி இலக்கை அடையலாம். அந்த வெற்றி இலக்கை அடையிறதுக்கு தான் நம்ம இப்போது ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்ல போகிறோம். அதில் முதல் விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவு காணுதல். கனவு காணுதல்ங்கிறத அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அந்த அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு காணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு என்ன நடக்கணும், நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கணும். அந்த இமேஜனுக்கு ஏற்றவாறு நீங்கள் பிரபஞ்சத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு அது உங்கள் மனசுக்குள்ளே அந்த விஷயம் நடந்துட்டதாக கற்பனை பண்ணுங்கள். தினம் ஒரு 9 நாள் நீங்கள் அதை இரவில் ஒரு 5 நிமிடம் இதுக்காக தினமும் ஒதுக்கி எனக்கு இப்போது நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த வீடு நீங்கள் கட்டியதாகவும் அங்கே நீங்கள் குடி போயிட்டதாகவும் நாங்கள் அங்கே சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதாகவும் நாங்கள் சுகமாக இருக்கிறதாகவும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லுங்கள். எனக்கு வீடு கிடைத்ததற்கு நன்றி, எனக்கு அந்த வீடை நீங்கள் அமைச்சு கொடுத்ததற்கு நன்றி, அந்த வீட்டில் அனைவரும் நாங்கள் நலமாக இருக்கிறோம், அதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி சொல்ல பிரபஞ்சமானது உங்களோட ஆழ் மனதில் உள்ள பதிவுகளை அது ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் அது ஈர்க்க ஆரம்பிக்கும். அப்படி ஈர்க்க ஆரம்பிக்கக்குள்ள உங்களுக்கு அதிகமான அறிகுறிகள் தெரியும். உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேட்கள் வருவதை நீங்கள் உணருவீங்க. உங்களுக்கு நண்பர்கள், நெருங்கியவர்கள், உறவினர்கள் இவர்கள் மூலியமாக கூட உங்கள் தேவையை பிரபஞ்சம் சரி பண்ண உதவும். ஆகவே நம்ம எப்பவும் ஆழ்மன பதிவுகளை மிகவும் நல்லவைகளாகவும் சுத்தமாகவும் நம்ம வச்சுக்கணும். நமக்கு நுண்மனம், ஆழ்மனம், அடிமனம்னு 3 பிரிவுகளாக நம்ம மனசு இருக்குது. அதில் நுண்மனம் என்பது எப்போ நம்ம தினமும் ரொட்டைன் வாழ்க்கையில் இயங்கி கொண்டிருப்பது நுண்மனம். அதில் மறக்க முடியாத விஷயங்கள் நடக்குதில்ல, அதை பதிவு பண்ணுறது தான் இந்த ஆழ்மனம். இந்த ஆழ்மன பதிவுகள் நமக்கு கரெக்டாக இருந்துட்டால் அது நல்ல பதிவுகளாக இருந்தால் நமக்கு நன்மையை சேர்க்கும். கெட்ட பதிவுகளை நம்ம பதிஞ்சோம்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே நம்ம முடிஞ்ச வரையும் ஆழ்மனதில் பதிவு செய்கிறது எல்லாத்தையுமே நாம் நல்ல பதிவுகளாக நாம் செய்வோம். அந்த நல்ல பதிவான ஆழ்மன பதிவுகளிலிருந்து பிரபஞ்சத்துக்கிடம் நீங்கள் எதை கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பிரபஞ்சத்திற்கு எப்பொழுதும் நன்றி உணர்வும் நம்பிக்கையும் வைத்தீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சத்திற்கு எப்போவும் நீங்கள்
நன்றி உணர்வோடு இருப்பீர்களாக.